காகித சக்தி செய்திகள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப. சௌந்தரராஜன். அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு மேற்கு ஒன்றிய கழகம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழகம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலருமான போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 10/11/2024 அன்று காலை 11 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூர் தேனாம்பாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எறையூர் இ.பி. முனுசாமி, ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிலிபாடி டி. ராமச்சந்திரன், கழக பாசறை மாநில துணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ். சிவகுமார், ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஏ. மோகன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக அவைத்தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ். திருநாவுக்கரசு, ஒன்றிய கழக துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எம்.டி. தயாளன், ஒன்றிய கழக துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான புனிதா வேம்புலி, ஒன்றிய கழக இணை செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சத்யா பூபாலன், ஒன்றிய கழக பொருளாளர் பி.வி. திருமால், மாவட்ட பிரதிநிதியும் ஊராட்சி மன்ற தலைவருமான பி. உலகநாதன், மாவட்ட பிரதிநிதியும் வல்ல ஊராட்சி மன்ற தலைவருமான விமலாதேவி தர்மா, மாவட்ட பிரதிநிதி வி.ஏ. குமார், ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக அவைத்தலைவர் எம்.டி. கோபாலகிருஷ்ணன், ஒன்றிய கழக இணை செயலாளர் பி. ஜெயந்தி பழனி, ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் எஸ்.பி. பாலமுருகன், பஞ்சாட்சரம் கணேசன், ஒன்றிய கழக பொருளாளர் இ. சீனிவாசன், மாவட்ட கழக பிரதிநிதிகள் மேலேரி எஸ். முருகன், கற்பகம் சீராளன், ஏ. சார்லஸ், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய பிற அணி நிர்வாகிகள் எம்.ஜி.ஆர். மன்ற செயலாளர் சி. சந்திரன், அம்மா பேரவை செயலாளர் என். பாபு, விவசாய அணி செயலாளர் சிவா, மகளிர் அணி செயலாளர் மாயா, எம்.ஜி.ஆர். இளைஞர் அணி செயலாளர் வெங்கடேசன், மாணவர் அணி செயலாளர் ஜி. முருகன், எம்.ஜி.ஆர். முருகன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டி. தியாகு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டி. முடிச்சன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கே. பாண்டியன், சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் நிஷார் பாஷா, மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளரும் மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவருமான எம்.சி.வி. அறிவிச்செல்வன், எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் கீவலூர் எம்.ஜி. கோவிந்தன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் எஸ். சேட்டு, மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் எஸ். சிவா, மாவட்ட வர்த்தக அணி இளவரசு யோகநாதன், மாவட்ட அம்மா பேரவை துணை தலைவரும் காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ. மோகன், மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பி.பி.ஜி. பிரசிதா குமரன், மாவட்ட எம்.ஜி.ஆர். மன்ற இணை செயலாளர் கே.இ. அக்பர் அலி, மாவட்ட எம்.ஜி.ஆர். மன்ற துணை செயலாளர் டி.பி. முனியன், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் எம்.சி. அன்பரசன், மாவட்ட எம்.ஜி.ஆர். மன்ற துணை செயலாளர் ஜவஹர்லால், ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக ஒன்றிய அணி செயலாளர்கள் எம்.ஜி.ஆர். மன்ற செயலாளர் கே. பானு, அம்மா பேரவை செயலாளர் ஜி. விநாயகமூர்த்தி, சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் பி. வெங்கடேசன், இளைஞர் அணி செயலாளர் ஏ. சார்லஸ், மாணவர் அணி செயலாளர் ஜி. எம். சரவணன், மகளிர் அணி செயலாளர் வி. சுதாகாந்தி, ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் டி. அசோக்குமார் ஜெயின், நகர துணை செயலாளர் என். தியாகராஜன், நகர இணை செயலாளர் லதா கோசுமணி, நகர துணை செயலாளர்கள் சுதா கோவிந்தசாமி, எஸ். குமார், மாவட்ட பிரதிநிதிகள் இ. காந்தி, ஜே. உஷா, நகர பொருளாளர்
எஸ் ரவி, ஆர் பரத், எம் பக்தி உலா, ஆர் சத்யா, எம் முத்து, ஆர் ஜெகதீஷ், எஸ் மோகன், பி விஜி, டி புஷ்பராஜ், ரா தினேஷ்குமார், பி பழனி உள்ளிட்ட பலர் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் திரளாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை கூட்டம். நான் காலையில பேசும்போது செந்தில்ராஜன் சொன்னாரு, வேட்பாளர் பட்டியலெல்லாம் நம்ம அவங்க கையில கொடுக்க போறோம், அதுக்காக ஒரு சின்ன கூட்டம் போட்டு அவங்க கையில கொடுக்கலாம், கிளைக்கழக செயலாளர்கள் கொடுக்கலாம், நீங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். ஆனா இங்க பார்த்தா ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம். சொன்ன நேரத்தில் நேற்று சொன்னாரு, இன்னைக்கு எவ்வளவு பேர் இங்க கிளைக்கழக செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி எப்படி பெற வேண்டும் என்பதற்காக தான் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை இங்கே எடுத்து சொன்னார்கள். செந்தில்ராஜன் பேசும்போது நான் கீழே வரும்போதே கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். நல்ல அருமையா அற்புதமா அந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவ சபையில பேசுற மாதிரி உங்களுக்கு பதியக்கூடிய அளவுக்கு மனசுல பதியணும், அந்த அளவுக்கு அவர் பேசினார். அதே போல பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எப்படியெல்லாம் நம்ம வாக்குகளை பெறணும், எப்படியெல்லாம் நம்ம கலந்துக்கணும்ன்றதெல்லாம் இங்க எடுத்து சொன்னார். இப்படி எல்லோரும் அவங்க கருத்துக்கள் இங்க எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இதை எதற்காக சொல்லி இருக்காங்கதான் நீங்க ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, என்றைக்குமே தமிழகத்திலே முதன்மை கட்சி. புரிஞ்சுக்கிறீங்க, அதிமுக சாதாரண கட்சி இல்லை. இந்த கட்சியை உருவாக்கியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பிறகு புரட்சி தலைவி அம்மா, இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்சி நடந்து முடிந்த தேர்தலிலே நாம் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், தவறு இல்லை. ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம். வெற்றி என்பது பெற்றுக் கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. இந்த தோல்வியில இருந்து நாம் எப்படி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த சிங்கங்கள் தான் அதிமுகவுடைய தோட்டம். காகித சக்தி தமிழ் வார செய்தித்தாளுக்கு தொடர்ந்து விளம்பரங்கள் வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றி.